Hello friends, welcome to CS Theory Tamil. இந்த வீடியோல least recently used page replacement algorithm பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். ஆல்ரெடி நம்ம FIFO and optimal page replacement algorithms பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த page replacement எதுக்காக? virtual memory அப்படிங்கிற கான்செப்டை அச்சீவ் பண்றதுக்காக. ஸோ இந்த least recently used அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பேஜ் ரொம்ப நேரமா தேவையே படலை, அந்த பேஜ் இனிமேலும் தேவைப்படாது, அதனால நான் அந்த பேஜை வெளியில் தள்ளிட்டு புது பேஜை லோட் பண்ணுறேன். அதுதான் இந்த லீஸ்ட் ரீசெண்ட்லி யூஸ்டு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். ஒரு பேஜ் ரொம்ப நேரமாக யூஸே ஆகலை, இல்லை அது ரொம்ப நேரமாக அப்படியே இருக்குது அப்படின்னா அந்த பேஜை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக நான் புதுசாக CPU டிமாண்ட் பண்ணுற பேஜை லோட் பண்ணணும். ஸோ ரெஃபரன்ஸ் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது இதுதான். நமக்கு 3 ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 5 அப்படிங்கிற பேஜை CPU டிமாண்ட் பண்ணுது, 5 லோட் பண்ணியாச்சு, ஏன்னா ஃப்ரேம் எனக்கு ஃப்ரீயாக இருக்குது. அடுத்து 0 லோட் பண்ணியாச்சு, அடுத்து 1 லோட் பண்ணியாச்சு, இதெல்லாம் மிஸ். இப்போது CPUக்கு தேவை பேஜ் நம்பர் 2. பேஜ் நம்பர் 2 இந்த 501ல் அவைலபிளாக இருக்கா அப்படின்னு பார்த்தா அவைலபிளாக இல்லை. இப்போது ரிவர்ஸில் போய் செக் பண்ணி பார்க்கும். நமக்கு இருக்கிற ஃப்ரேம்ஸ் என்னென்ன, பேஜஸ் என்னென்ன, 105. 1 இந்த உடனே யூஸ் ஆகிருக்கு, 0 இந்த உடனே யூஸ் ஆகிருக்கு, அடுத்தது 5. இந்த இருக்கிற பேஜில் யார் கடைசியாக யூஸ் ஆகிருக்கா? 5. அதனால் 5 தூக்கிட்டு எனக்கு தேவையான 2வது பேஜை இங்கே லோட் பண்ணு. அடுத்தது 102 அப்படிங்கிறது அவைலபிள் பேஜஸ்ஸு. 0 டிமாண்ட் பண்ணுது, 0 இருக்குது, அதனால் ஹிட். இப்போ எனக்கு தேவை 3 அப்படிங்கிறது இல்லை, அதனால் பேஜ் ஃபால்ட் ஆகிடுச்சு. ரிவர்ஸில் போய் செக் பண்ணுது. இருக்கிற ஃப்ரேம்ஸ் பேஜஸ் என்னென்ன, 102. 0 இந்த உடனே இருக்குது, அதனால் அதை ரீப்ளேஸ் பண்ண முடியாது. 2 அடுத்தாப்பில் இருக்குது, அதையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. கடைசியாக இருக்கிறது யார்? 1. ஸோ அதனால் 1 தூக்கிட்டு 1க்கு பதிலாக நான் இந்த 3 இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுறேன். அடுத்தது 2 எனக்கு அவைலபிள், அதனால் ஹிட். 0 எனக்கு அவைலபிள், அதனால் ஹிட். 3 அவைலபிள், அதனால் ஹிட். இப்போ நமக்கு வர்றது 4. இப்போ 4க்கு முன்னாடி இருக்கிற ஸ்ட்ரிங்ஸை பார்க்குது. இங்கே ஃப்ரேமில் இருக்கிறது யார்? 3, 0, 2. 3 இருக்குது, 0 இருக்குது, 2 தான் கடைசியாக இருக்குது. அதனால் 2வை ரிமூவ் பண்ணிவிட்டு 2க்கு பதிலாக 4 நான் ரீப்ளேஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ஆர்டரில் எல்லா பேஜஸும் ரீப்ளேஸ் ஆகும். நம்பர் ஆஃப் பேஜ் ஃபால்ட் அப்படிங்கிறது பார்த்தா 14, நம்பர் ஆஃப் பேஜ் ஹிட் அப்படின்னு பார்த்தா 7. மொத்தம் இருக்கிறது 21 ஸ்ட்ரிங்கு. ரேஷியோ என்னென்னா 14/21 × 100 66.666ன்னு போயிட்டே இருக்கும். அண்ட் ரேஷியோ ஃபார் பேஜ் ஹிட் எவ்வளோ ஆகும்னா 7/21 × 100 போட்டால் 33.33 அப்படின்னு போகும். இந்த பேஜ் ஹிட்டு ரேஷியோவும் பேஜ் ஃபால்ட் ரேஷியோவும் எக்ஸாமில் கேட்கலாம். இந்த லீஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்டு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் ஹிட்ஸை அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு சிம்பிளஸ்ட் அல்காரிதமாக ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதாங்க லீஸ்ட் ரீசன்ட்லி யூஸ்டு பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம். தேங்க்யூ.